அனைவருக்கும் காலை வணக்கம். டயட் முதல்வர் அவர்களுக்கும் டயட் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நேற்று ஜியோஜிப்ரா பேசிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அதை மறுபடியும் ஒரு சின்னதாக ரீகேப் பண்ணிடலாம். வீடியோ பற்றியா க்ளோஸ் பண்ணு. ஸ்டாப் பண்ண அப்புறம் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஜியோஜிப்ரான்றது ஃபாஸ்ட், அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர். இதெல்லாம் நேற்றே பார்த்துட்டோம். இது பிரைமரி லெவல்ல இருந்து யூனிவர்சிட்டி லெவல்லையும் இந்த ஜியோஜிப்ராவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸு, சயின்ஸு, ஜியாகிரஃபி இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இன்ஸ்டாலேஷனில் நேற்று சில பேர் டவுட் கேட்டாங்க. அது என்ன செய்யலாம்னா, இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னா, geogebra.org இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது கூகுளில் போயிட்டு ஜியோஜிப்ரா ஃப்ரீ டவுன்லோடு அப்படின்னு டைப் பண்ணாலையும் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, geogebra.org போகும்போது அதில் ஜியோஜிப்ரால 2 வெர்ஷன் இருக்கு, கிளாசிக் 5, கிளாசிக் 6. ஜியோஜிப்ராவில் கிளாசிக் 5, கிளாசிக் 6 அப்படின்னு 2 வெர்ஷன் இருக்கு. இதுல நம்ம கிளாசிக் 5 பார்க்கலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரெண்டுத்துக்கும் அதிகமா டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. கிளாசிக் 5ல ஃபெமிலியர் பண்ணிட்டா கிளாசிக் 6 ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சின்னதா ரீகேப்பு. இதுல நேரா கூகுள் சர்ச்சில் போய் ஜியோஜிப்ரா ஆப் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்றோம். டைப் பண்ணா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். இதுல நிறைய இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இதுல கிளாசிக் 5 இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, ஜியோஜிப்ரா கிளாசிக் 5, இன்னொன்று ஜியோஜிப்ரா கிளாசிக் 6ன்னு இருக்கு. இதுல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நாம என்ன செய்யலாம்னா, ஃபர்ஸ்ட் ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் அப்படியே ஃபர்தரா பண்ண இந்த டவுன்லோட்ஸ்ல போய் இந்த மாதிரி செட்டிங்ஸ்ல உட்காரும். இதை டபுள் கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். வெல்கம் டு ஜியோஜிப்ரா 5 செட்டப் விசார்ட். அதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்காங்க. ஏன்னா இந்த ஜியோஜிப்ரா நிறைய லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகும். நமக்கு வேண்டியது இங்கிலீஷ். தமிழ்லயும் ஒர்க் பண்ணலாம், அது அப்புறம் பிறகு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும் லைசன்ஸ் அக்ரிமெண்ட். சோ இதுக்கு ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. அடுத்தோடனே இந்த மாதிரி வரும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது இன்ஸ்டால் கொடுங்க கீழே. இதையும் யூடியூப்ல போட்டுடுறோம். இன்ஸ்டால் கொடுத்தா மாதிரி இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கும். இதை டவுன்லோட்லயும் போய் உட்காரும், சில சமயத்துல டெஸ்க்டாப்லயும் உட்காரும். டவுன்லோட்ஸ்ல உட்கார்ந்தா அது என்ன பின் டு
டாஸ்க் பார்னு கொடுத்துருக்காங்க, அல்லது ஷார்ட்கட்ல டெஸ்க்டாப் கொண்டு வந்துருங்க. சரி, இப்ப ஜியோஜெப்ராவை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ண ரைட் கிளிக் பண்ணும்போது, டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல வந்து ஜியோஜெப்ரால 12 செட்ஸ் ஆஃப் டூல் பார் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்றோம். சரி, இப்ப நேரா வந்து நம்ம ஜியோஜெப்ரா எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் ஜியோஜெப்ரா கிளாசிக் 5 டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்ல போட்டிருக்கேன் பாரு. இதுதான், இதை டபுள் கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்றேன். ஸோ இதுதான் நம்ம ஒர்க் பண்ற ஏரியா. ஸோ பாருங்க, நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கிறது வந்து கிளாசிக் 5, ஜியோஜெப்ரா கிளாசிக் 5. இதுதான் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கிளாசிக் 6 ஈஸி தான், பட் இதை லேர்ன் பண்ணிட்டா அதை லேர்ன் பண்ண மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே மெனு பார். ஃபைல், எடிட், வியூ, ஆப்ஷன், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப். அதனால இதை மெனு பார்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லைன்ல, நெக்ஸ்ட் ரோல டூல் பார். இது டூல்ஸ் இருக்கிறதுனால இதை டூல் பார். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜியோஜெப்ராவில் நம்ம ஒர்க் பண்றோம். இதுக்கு பேரு மூவ் டூல், இதுக்கு பேரு பாயிண்ட் டூல். இதுல பாயிண்ட் டூல்ல இன்னும் கிளிக் பண்ணா சப் டூல்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி ஜென்ரலா இது பாயிண்ட் டூல், இது லைன் டூல், இது பர்பெண்டிகுலர் லைன் டூல், இது வந்து பாலிகான் டூல், இது சர்க்கிள் டூல், இது வந்து கானிக்ஸ். அல்ல இந்த கானிக்ஸ்ல எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பெரபோலா அந்த டூல். இது ஆங்கிள் டூல், இது வந்து ரிஃப்ளெக்ஷன் டூல், இது வந்து ஸ்லைடர் டூல். இதுல தான் முக்கியமா ஒரு 6 டூல் இருக்கு. ஸ்லைடர், டெக்ஸ்ட், இமேஜ், பட்டன், செக் பாக்ஸ், இன்புட் பாக்ஸ். இதெல்லாம் அப்பப்ப பார்த்துக்கலாம். இது மூவ் டூல். நெக்ஸ்ட் இதுல 3 இன்டர்ஃபேஸ் இருக்கு. இது பேரு அல்ஜிப்ரா வியூ. இந்த பார்ட்டுக்கு பேரு கிராபிக்ஸ் வியூ. இங்க கீழே வந்து இன்புட் பார், இந்த லாஸ்ட் ரோல் இருக்கு இல்லைங்களா, கீழே இதுதான் இன்புட் பார். இங்கதான் வந்து நம்ம கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த ஜியோஜெப்ரா ஒர்க் அவுட் பண்ணும்போது கமாண்ட் இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் ஒர்க் அவுட் பண்ணலாம், டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதான் நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டை டூல் பாக்ஸை யூஸ் பண்ணியும் இங்க குறிக்கலாம், இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் குறிக்கலாம். இப்போ ஒவ்வொரு டூல் பாக்ஸும் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டூல் பாக்ஸ். இந்த டூல் எதுக்குன்னா, ஏதாவது டூல் பாக்ஸை நம்ம மவுஸ்ல செலக்ட் பண்ணும் போது அதை வந்து டீசெலக்ட் பண்றதுக்கு இது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறேன், டூல் பாக்ஸ்ல போய் பாயிண்ட் டூலுக்கு போறேன், பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் குறிக்கிறேன், என்ன 5,3. இங்க 5,A பாயிண்ட் 5,3 கிளிக் பண்ணி இங்க பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. இங்க பாயிண்ட் பொசிஷன் என்னவோ அது அல்ஜிப்ராவில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து மவுஸ் எதுல இருக்குன்னா பாயிண்ட் டூல்ல இருக்கு. இப்போ இதை டீசெலக்ட் பண்ணணும்னா இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்க, மூவ் டூல், அதை கிளிக் பண்ணிட்டா டீசெலக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம மவுஸை வந்து வெவ்வேறு டூல்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ மறுபடியும் டெலிட் பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து டெலிட் பண்ணணும். எப்படி டெலிட் பண்ணலாம், நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற போது இந்த பாயிண்ட் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணா டெலிட்னு வரும், டெலிட் ஆகிடும். சரி, இப்போ சில இந்த பாயிண்ட் டூல்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்றோம். இங்க பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்டை பிளேஸ் பண்றோம். ஸோ இந்த ஏன்ற பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணும்போது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னன்னா, ஹைட் பண்றது, லேபிள் ஹைட் பண்றது, இந்த பாயிண்ட்னுடைய லேபிள் ஏ, இதை லேபிள் எப்படி ஹைட் பண்றது, இதெல்லாம் இப்போ பார்க்க போறோம். இப்போ என்ன செய்யறேன், இந்த பாயிண்ட் மேல ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணும்போது ஷோ ஆப்ஜெக்ட்,
ஷோ ஆப்ஜெக்ட்னா மறைஞ்சிரும். ஆனா டெலீட் ஆகல, இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு மறுபடியும் இந்த பாயிண்ட் நமக்கு வேணும்னா இந்த ஏ பாருங்க, அல்ஜிப்ரா வீக் போங்க, இங்க கிளிக் பண்ணுங்க, அந்த பாயிண்ட் வந்துடும். ஆனா டெலிஷனுக்கும் ஷோ ஆப்ஜெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டெலிஷன்னா பர்மனண்டா போயிடும். இப்ப இந்த ஷோ ஆப்ஜெக்ட் கான்செப்ட் வந்து இங்க பாயிண்ட்டுக்கு என்ன செஞ்சிருக்குமோ அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப அடுத்தது நம்மளுக்கு இந்த லேபிள் மட்டும், இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வேணும். ஆப்ஜெக்ட்னா இந்த இடத்துல பாயிண்ட் மட்டும் வேணும். ஆனா லேபிள் வேண்டாம், அந்த ஏ என்ற லேபிள் வேண்டாம். அதை கிளிக் பண்ணா லேபிள் மட்டும் மறைஞ்சிரும். இப்ப இந்த பாயிண்ட்னுடைய லேபிள் வேணும், அதனால என்ன செய்றீங்க, மறுபடியும் பாயிண்ட் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றோம், ஷோ லேபிள்னு வருங்களா, வந்தா ஏன்னு வந்துடும். ஸோ இதுதான் சம் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்டினுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும். இங்க ப்ளூல இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம், எல்லாம் குவாலிஃபை பண்றது, இந்த கலர் சேஞ்ச் பண்றது, ஹைட் பண்றது, சைஸ் பண்றது, இது எல்லாமே ரைட் கிளிக். இது வந்து காமன் ஃபார் ஆல் ஆப்ஜெக்ட். இந்த பாயிண்ட் மேல ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் பாருங்க, நம்ம இப்ப ஷோ ஆப்ஜெக்ட் தெரியும், ஷோ ஆப்ஜெக்ட் நம்ம இன்னொரு முறை செஞ்சு காமிச்சிடுறேன், மறைஞ்சிரும். நமக்கு வேணும்னா இந்த ஆப்ஜெக்ட், மறைஞ்ச ஆப்ஜெக்ட் வேணும்னா அல்ஜிப்ரா வீக் போறோம், கிளிக் பண்றோம். இப்ப அதே மாதிரி இந்த லேபிளை வந்து மறைக்கிறோம், லேபிள்னா ஏ, அந்த லேபிளை மறைக்கணும், ஆனா ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஆப்ஜெக்ட், நம்ம எது கிரியேட் பண்ணுமோ அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். இந்த லேபிள் வேணும், மறுபடியும் போட்டுக்கிறோம். சரி, இதுக்கு வேற நேம் கொடுக்கணும். இப்ப இந்த பாயிண்ட் மேல வச்சு பாருங்க, ரீநேம்னு இருக்கா, இந்த ரீநேம் கொடுத்தா இந்த ஏவை இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோல ஏவை டெலீட் பண்ணிட்டு, இப்ப உதாரணத்துக்கு பாயிண்ட் பின்னு சொல்லுவோம், அப்ப நம்ம பின்ற பாயிண்ட்டை கொடுத்துக்கிறோம், கொடுத்துட்டு பண்ணிடுறோம். அப்ப நம்ம ஒரு லேபிளினுடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்ன ஏன்னு இருந்துச்சு, பின்னு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்றது, கலர் எல்லாமே ஜஸ்ட் ரைட் கிளிக், அந்த விண்டோல பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது என்ன செய்யணுன்றத வரும். சரி, அதுக்கு அடுத்தது இப்ப மறுபடியும் ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணும்போது இதை பார்த்துட்டோம், இதை அப்புறம் பார்த்துக்கலாம், ட்ரேஸ் பண்றது, ரீநேம் பார்த்துட்டோம், டெலீட் பண்றது பார்த்துட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம். இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போனாக்க இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு விண்டோ வரும். ஸோ இந்த விண்டோ எல்லாமே எதை பத்தினா இந்த பாயிண்ட்டை பத்தி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ், நேம் இருக்கு, இந்த பாயிண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு, இதுக்கு கேப்ஷன்னா இதுக்கு ஒரு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இந்த நேம்ன்றது ஜியோஜெப்ராவா ஏற்படுத்திக்கிற நேம். இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், நாமளா கேப்ஷன், நாமளா ஒரு பாயிண்ட். ஸோ பின்றதுனால பாயிண்ட்னு நம்ம டைப் பண்றேன், POINT, பாயிண்ட், நேம் டெஃபினிஷன் பாயிண்ட். சரி, இங்க ஷோ லேபிள்ல டிஃபால்ட் நேம் வேணுமா அல்லது நாம கொடுத்த நேம் வேணுமா அப்படின்னு நாம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், நேமுக்கு போறோம், நேம் வித் வேல்யூன்னா இந்த பின்ற பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இங்க காமிக்கும். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லோயர் செக்ஷன்ல, லோயர் கிளாஸ்ல நேமோட சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நேம் வித் பாயிண்ட், இங்க என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். அடுத்தது சரி, இந்த பின்ற பாயிண்ட் வேண்டாம், நாம கொடுத்த நேம் வேணும், நாம என்ன நேம் கொடுத்துருக்கோம், பாயிண்ட். அதுக்கு என்ன செய்யலாம், கேப்ஷன் வித் வேல்யூ, பாயிண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். சரி, நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வேண்டாம், இந்த நேம் பாயிண்ட் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு என்ன செய்யலாம், ஜஸ்ட் கேப்ஷன். சரி, இந்த மாதிரி நம்ம இந்த விண்டோஸை வச்சு நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது. இப்போ இது ப்ளூ கலர்ல இருக்கு, நம்ம கலர் இருக்கு இல்லையா, கலர் போடுறோம். நம்ம என்ன செய்யலாம், வேற கலர், கிரீன், ரெட்டு, ஏதாவது நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டுன்னு கிளிக் பண்ணா ரெட்டுன்னு வந்துடும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார், மறுபடியும் இந்த பாயிண்ட்னுடைய ஸ்டைல் மாற்றணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறோம், மறுபடியும் ஆப்ஜெக்ட் போகிறோம், ஸ்டைல்னா இந்த பாயிண்ட் வந்து இப்போ சின்னதாக இருக்கு, சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இப்போ 9 வச்சா பெருசாகிடும். சரி,
பாயிண்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, இந்த மாதிரி சாலிடா இருக்கும், இல்லை இது வட்டமா இருக்கும். பாயிண்ட் ஸ்டைலு இப்படி வச்சுக்கலாம், அல்லது பாயிண்ட் இப்படி வச்சுக்கலாம், அல்லது பாயிண்ட்டை இப்படி வச்சுக்கலாம், பாயிண்ட்டை இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அல்ஜிப்ரான்னு வருது. இதில் வந்து இது வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்டு. இப்போ கோஆர்டினேட்டில் நம்ம ஏற்கனவே இருக்கும் கார்டீசியன் கோஆர்டினேட்டு, போலார் கோஆர்டினேட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3D இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. கான்செப்ட் மட்டும் லேர்ன் பண்ணால் நாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஸ்டைலில் வந்து யூஸ்வல் ஸ்டைல் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த டாட் மாதிரி இது மாதிரி அட்வான்ஸ்டு இதுலேயும் இருக்குது. இதெல்லாம் இன்னும் போக போக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரிப்டிங், இந்த ஜாவாவை யூஸ் பண்ணி சில அட்வான்ஸ்டுக்கு இது யூஸ் ஆகும். அவ்வளோதான் சார். இப்போ பாயிண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டியை பார்த்தோமோ அதே தான் எல்லா ஆப்ஜெக்டினுடைய ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். சரி, இப்போ பாயிண்ட் டூவில் பார்த்துட்டோம். சின்னதாக மறுபடியும் ரீகேப்பு. இதை டெலீட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது லைன் டூல். லைன் செக்மெண்ட்டை எப்படி ட்ரா பண்ணுறது? லைன் டூல் போகிறோம், லைன் செக்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். நம்ம வேணுன்ற மாதிரி இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம், அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணுறோம். அப்போ ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி முன்ன மாதிரி இது எப்படி ஹைட் பண்ணுறது? இந்த லைன் இருக்கணும், ஆனால் நமக்கு தெரியக்கூடாது விண்டோவில். ஸோ அது ஆப்ஜெக்ட். சரி, மறுபடியும் இந்த லைனை வேணும் பாருங்க. அல்ஜிப்ரா போங்க, இங்கே எஃப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணால் லைன் வந்துடும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு என்னென்னலாம் செஞ்சுமோ அதே மாதிரி இதோடைய ஸ்டைல், கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரையணும். பர்பண்டிகுலர் பைசெக்டர். அதுக்கு என்ன செய்யணும்? பர்பண்டிகுலர் பைசெக்டர் டூல் எது? டூல் பாருக்கு போங்க, பாருங்க இங்கே இருக்கு. இதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டர். அந்த ஐகான் மேலே நம்ம மவுஸை வச்சாவே அந்த என்ன டூலுன்னு தெரியும். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிக்கிறோம், பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரும். இன்னும் நிறைய டூல் இருக்கு. நீங்கள் இதை தெரிஞ்சிட்டாவே மீதியெல்லாம் நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரும். பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி இருக்கும்? இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அட் த சேம் டைம் இட் இஸ் பர்பண்டிகுலர். நீங்கள் எங்கே வச்சு கிளிக் பண்ணாலும் பர்பண்டிகுலர் பைசெக்டர் கரெக்ட் பொசிஷன். சாரி பாருங்க, பர்பண்டிகுலர் பைசெக்டர் இங்கே இருக்கு. நீங்கள் எங்கே வச்சு கிளிக் பண்ணாலும் பர்பண்டிகுலர் பைசெக்டர் கரெக்டாக வந்துடும். அடுத்தது இது லைன் செக்மெண்ட், இது பர்பண்டிகுலர் பைசெக்டர், இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ இதுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன். அதுக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற டூல் இருக்கு. அதுக்கு என்ன செய்யறோம்? நேராக பாயிண்ட் டூல் போகிறோம். இப்போ பாருங்க, இன்டர்செக்ட்னு இருக்கா, இதை எடுத்துக்கிறோம். இன்டர்செக்ட் டூலை செலக்ட் பண்ணணும்னு இந்த லைனையும் டச் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் இன்டர்செக்ஷன் வந்துடும். ஸோ இப்போ மறுபடியும் என்ன ரீகாப் பண்ணோம்? லைன், செக்மெண்ட், இன்டர்செக்ஷன். சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் பாலிகான் டூலுக்கு போகிறோம். இப்போ நம்ம பாலிகான் டூலை லேர்ன் பண்ணுறதுக்காக இதை டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இடம் வேணும் இல்லைங்களா, அதனால இதை டெலீட் பண்ணுறேன். ரைட் கிளிக், டெலீட், ரைட் கிளிக், டெலீட், ரைட் கிளிக், டெலீட் பண்ண போகிறோம். இப்போ பாலிகான் டூல், ஒரு பாலிகான் வரையணும். ஸோ இதில் இந்த ரெகுலர் பாலிகானை மட்டும் பார்க்கலாம். இதை தெரிஞ்சால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை எப்படி பண்ணுறோம்? அப்போ பாலிகான் வரையணும்னா நேராக என்ன, இப்போ வந்து பாருங்கள், மவுஸ் வந்து பாயிண்ட் டூல் இருக்குது, இதை டீசெலக்ட் பண்ணணும். நேராக போய் இந்த ஏரோ மார்க் வச்சுட்டா டீசெலக்ட் ஆகிடும். சரி, இப்போ பாலிகான் ட்ரா பண்ணணும். பாலிகானை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? டூல் பாருக்கு போகணும். அதில் பாலிகான் டூல் என்னன்னு பாருங்கள். இது பாலிகான் டூல், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆர்டினரி பாலிகான், இது ரெகுலர் பாலிகான். இப்போ ரெகுலர் பாலிகானை ட்ரா பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கொயரை ட்ராப், இப்போ ரெகுலர் பாலிகானை கிளிக் பண்ணிக்கிறோம். பாருங்க, இங்கே வச்சிடுறோம், அப்படியே ட்ராக் பண்ணுறோம், இன்னொரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறோம். அப்போ பாலிகான் டூல் வரையும் போது மினிமம் 2 பாயிண்ட் தேவைப்படும். அதனால ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இன்னொரு பாயிண்ட் வைங்க. இப்போ எத்தனை வெர்டிசஸ் வேணும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ 4 வெர்டிசஸ் கொடுத்தா ஸ்கொயர், 5னா பென்டகன், அதே மாதிரி போயிடும். 6னா ஹெக்ஸகன். இப்போ பாருங்க, இந்த 4 நீக்கிட்டு 6ன்னு கொடுக்குறேன்.
6 ன்னு கொடுத்துட்டு ஓகே பட்டன் அனுப்புறேன். அப்ப ஹெக்ஸாகன் வந்துருச்சு. 6 பேஜஸ் 1 2 3 4 5 6. சரி, இப்ப இதோட கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப இந்த கலரை சேஞ்ச் பண்ணலாம், அல்லது இது லைட் கலரா இருக்கு அதிகப்படுத்தலாம். அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேல, இந்த பாலிகான் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணும்போது இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். நேரா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம். கிளிக் பண்ணா ரைட் கிளிக் பண்ணும். நம்ம பேசிக் போங்க. பேசிக்னா இந்த இப்போ இதுக்கு நேம் கூட கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு நேம் எல்லாம் நீங்க ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. இப்போ நேரா கலருக்கு போறேன். கலரை இது பண்றேன். இப்போ வந்து ரெட் கொடுத்தா இந்த பாலிகானுடைய சைட்ஸ் எல்லாம் ரெட்டா மாறிடும். அடுத்தது இப்போ இது வந்து பாருங்க பாலிகானுக்குள்ள லைட்டா இருக்கு. இப்போ ஒபாசிட்டி டூல்னு ஒன்று இருக்கு. இதை வச்சு கொஞ்சம் டார்க் பண்றேன். அப்போ டார்க் ஆயிடுச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி பாலிகான் டூலை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜியோஜெப்ரா மூலிமா டீச் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாலிகான் பார்த்தாச்சு. சர்க்கிள் டூலுக்கு போகிறேன். இதில் சர்க்கிளில் ஒன்று மட்டும் பார்க்கலாம். சர்க்கிள் வித் ரேடியஸ். இப்போ சர்க்கிள் டிரா பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ சர்க்கிளுக்கு என்ன வேணும்? சென்டரும் ரேடியஸும் வேணும். சென்டர் வேணுன்றதுக்கு மவுஸை வச்சு கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே ரேடியஸ் என்ன அப்படின்னு விண்டோ வரும். இந்த விண்டோல ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு நாம கொடுக்கலாம். ஒரு 5 வச்சுக்கோ. 5 டைப் பண்ணிட்டு அப்படியே ஓகே பட்டன் அமுத்துங்க. வந்துருச்சு. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்டை பத்தி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்க என்ன ஆப்ஜெக்ட்? சர்க்கிள்ன்றது ஆப்ஜெக்ட். சர்க்கிளுக்கு சென்டர் இருக்கு. ஏ தான் சென்டர். இப்போ இந்த சர்க்கிளுக்கு மேல ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்றோம். இந்த ஏன்றது பாயிண்ட் வந்து கிராபிக்ஸ் மேல இருக்கு. இந்த கிராபிக்ஸ் விண்டோ மேல இருக்கு. இப்போ சர்க்கிளுக்கு மேல இந்த பெரிமீட்டர் மேல ஒரு பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யறோம்? நேரா பாயிண்ட் டூலுக்கு போறோம். பாயிண்ட் டூல்ல பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் இருக்குங்களா? இதுதான் முக்கியம். பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் தான் அனிமேட் பண்ண முடியும். மற்ற பாயிண்ட்டை அனிமேட் பண்ண முடியாது. அதனால பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு நேரா இந்த சர்க்கிள் மேல பிளேஸ் பண்றோம். மவுஸை வச்சு பிளேஸ் பண்றோம். அப்ப பின்ற பாயிண்ட் வந்துருச்சுங்களா? இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதை எங்க வச்சுனாலையும் மூவ் பண்ணிக்கலாம். சரி, இதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரேடியஸ் என்னன்னு காமிக்கணும். சென்டரையும் பாயிண்ட் ஆன் த சர்க்கிளையும் ஜாயின் பண்றது ரேடியஸ். அதுக்காக என்ன செய்யறோம்? லைன் செக்மெண்ட்டுக்கு போறோம். ஏவையும் பியையும் ஜாயின் பண்றோம். ஸோ ஜாயின் பண்ணா லைன் செக்மெண்ட். அதுக்கு லைன் செக்மெண்ட் போறோம். லைன் செக்மெண்ட் டூல்ல செக்மெண்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு ஏவையும் பியையும் ஜாயின் பண்றேன். அப்ப சென்டர் ஏ, பின்றது பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இப்ப பொதுவாகவே சென்டர் சின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த யூஷுவல் நோட்டேஷனுக்காக இந்த ஏன்ற பாயிண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்றேன். அதுக்கு என்ன செய்யலாம்? ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏ மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றேன். பாருங்க, ரீநேம் கொடுக்குறேன். ஏக்கு பதில் அதை நீக்கிட்டு பின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். சாரி, நம்ம சீன் கொடுத்துக்கலாம். சாரி, மறுபடியும் ரீநேம் கொடுத்துக்காங்க. இந்த பிக்கு பதில் சி. சினா சென்டர். அதே மாதிரி இந்த பின்ற பாயிண்ட் எது மேல இருக்கு? சர்க்கிளுக்கு மேல இருக்கு. அதனால இந்த பியை வந்து பின்னு மாத்திடுறேன். எப்படி? அந்த பின்ற பாயிண்ட் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றோம். இந்த மாதிரி விண்டோ வரும். இங்க வந்து ரீநேம் இருக்குங்களா? அதை கிளிக் பண்றேன். பிக்கு பதிலா பி.
ஸோ இது மாதிரி எல்லாம் இப்போ நம்ம செய்யற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சேஞ்சஸ் பண்றது எல்லாமே காமன் ஃபார் ஆல் ஆக்ஷன்ஸ். சரி, இப்போ வந்து காம்பஸ்ல எப்படி சர்க்கிள் வரைகிறதுன்னு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, சின்றது ஃபிக்ஸட் பாயிண்ட், பின்றது மூவிங் பாயிண்ட். அதனால இதை அனிமேட் பண்றேன். எப்படி அனிமேட் பண்ணலாம் பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் உண்டு. சின்றது பாயிண்ட் ஆன் த கிராஃபிக்ஸ், பின்றது பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அப்போ இதை மட்டும் தான் அனிமேட் பண்ண முடியும். இப்போ இந்த பின்ற பாயிண்ட் அனிமேட் பண்றேன். அதுக்கு என்ன செய்யலாம், பின்ற பாயிண்ட் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றேன், அனிமேஷன் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ண அனிமேட் ஆகும். ஆனா அதே இந்த சின்ற பாயிண்ட் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ண அனிமேஷன் வராது. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும். பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஜியோஜெப்ராவில் டீச்சிங் லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் நாம் நினைவில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதனால என்ன செய்கிறோம், மறுபடியும் இப்போ இந்த பியை வந்து அனிமேட் பண்ணுறேன். ரைட் கிளிக் அனிமேஷன். சரிங்க சார். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டூல், இதுவும் நேற்று பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ண தெரியும், இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் வச்சு டெலீட் பண்ணுங்க, போயிடும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த டூல் கானிக்ஸ் டூல். இது பேர் கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது எலிப்ஸ். இந்த கானிக்ஸ்ல என்னென்ன வரும்னா எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பெரபோலா, கானிக் வித் 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம எலிப்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ எலிப்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ சர்க்கிள் வரையும் போது நமக்கு சென்டர் இருந்தால் போதும். ஆனால் எலிப்ஸுக்கு 2 பாயிண்ட் வேணும். அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்றோம்னா ஃபோக்கஸ் ஹையர் ஸ்டடீஸ்ல. அதனால இங்க ஒரு பாயிண்ட் கிளிக் பண்றோம், அப்படியே டிரா பண்ணி இங்க ஒரு பாயிண்ட். சரிங்க சார். ஏன்னா வந்து மவுஸ் வந்து இப்போ எதில் இருக்குன்னா சர்க்கிள் இருக்கு, அதனால டீசெலக்ட் பண்றேன். டீசெலக்ட் பண்ணிட்டு இப்போ எலிப்ஸ் டூலுக்கு போறேன். எலிப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எலிப்ஸை கிளிக் பண்ணும்போது பாருங்க இங்க ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட். அப்படியே கிளிக் பண்ணா இப்படி வரும். ஸோ எலிப்ஸ் நீள்வட்டம் வந்துருச்சு. இப்போ நீள்வட்டத்துக்கு ஆக்சிஸ் வேணும், அதனால ஏபியும் ஜாயின் பண்ணணும். அப்போ 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும்னாவே அது லைன் செக்மெண்ட். அப்போ லைன் செக்மெண்ட் என்ன செய்யணும், நேராக நம்ம டூல் பார் போகிறோம். டூல் பார்ல லைன் டூல் போகிறோம், அதில் செக்மெண்ட், அதை கிளிக் பண்ணிட்டு இது வரும். இப்படியும் காமிச்சிக்கலாம். அல்லது ஆக்சிஸ் மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி ஆக்சிஸ், அது மாதிரியும் காமிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் டூல் பார் போகிறோம், லைன் எடுத்துக்கிறோம், ஏவையும் பியும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எலிப்ஸ் நடத்தும் போது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம பாயிண்ட் லைனுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணீங்க, சைஸ் சேஞ்ச் பண்ணீங்க, அது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஹைட் பண்ணுறது, லேபிள் ஹைட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, நம்ம பாயிண்ட்டுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ உதாரணத்துக்கு இந்த எலிப்ஸ், இதை டெலீட் பண்ணுறதில்ல, ஆனால் இது வந்து மறைக்கிறேன். ஏன்னா எலிப்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட் மறைஞ்சிரும். ஆனால் இந்த இடத்துல இருக்கு. சரி, இது மறுபடியும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நேர அல்ஜிப்ரா போகிறோம். இந்த அல்ஜிப்ராவில் எது வந்து கிளிக் ஆகாமல் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்துடும். இந்த மாதிரி தான் சார். நேற்று என்ன பண்ணோம், இதெல்லாம் வச்சுட்டு சின்ன ஒரு அனிமேஷன் பண்ணணும் அந்த இமேஜ் டூல், எலிப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி. சரி, அதை மேற்கொண்டு பார்க்கலாம். இதை மறுபடியும் டெலீட் பண்ணுறேன். சரி, ஏன்னா இப்போ வந்து மவுஸ் எதில் இருக்குன்னா எலிப்ஸில் இருக்கு இல்லையா, அதனால இந்த மவுஸினுடைய செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், நேராக அந்த ஏரோ மார்க் ஃபர்ஸ்ட் போனால் டீசெலக்ட் ஆகிடும். அப்போ எது பண்ணாலும் வராது. இப்போ இதை டெலீட் பண்ணுறோம். சரி, இது வரையும் நாம் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து புது டூலுக்கு போகிறோம், ஆங்கிள் டூல். இருக்குங்களா பாருங்க, இது ஆங்கிள் டூல். இந்த ஆங்கிள் டூல்ல இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட், லைன், பர்பெண்டிகுலர் லைன், பாலிகான், சர்க்கிள், எலிப்ஸ் இதெல்லாம் நேற்றும் பார்த்தோம், இப்பயும் ரீகேப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டூல் போகிறோம், புது டூல்
ஆங்கிள். இந்த ஆங்கிள் டூல கிளிக் பண்ணுங்க. இந்த ஆங்கிள் டூல கிளிக் பண்ணும்போது பாரு என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் வருது. ஆங்கிள், ஆங்கிள் வித் கிவன் சைஸ், டிஸ்டன்ஸ், ஏரியா, ஸ்லோப், லிஸ்ட், ரிலேஷன். இந்த ரிலேஷன் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் வருதுங்களா அங்க. ஃபங்க்ஷன் இன்ஸ்பெக்டர். இதுல இந்த ஒரு 4 டூல், ஸ்லோப் வரலையும் இருக்கிற டூல் வந்து ரொம்ப பேசிக் டூல். இதை பத்தி இப்ப பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஆங்கிள் எப்படி கிரியேட் பண்றது? ஸோ ஆங்கிளை கிரியேட் பண்றதுக்கு என்ன வேணும்? 3 பாயிண்ட்ஸ் வேணும். சார் எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ ஆங்கிள் டூலுக்கு போறோம், ஆங்கிளை கிளிக் பண்ணிக்கிறோம். ஆங்கிளை வந்து பொதுவாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மெஷர் பண்றோம். அதனால பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட்டை மவுஸ்ல கிளிக் பண்றோம், அப்படியே மவுஸை டிராக் பண்றோம், கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ண ஆங்கிள் வரும். ஸோ இது எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்க, மறுபடியும் செஞ்சு காமிச்சிடுறேன். முன்ன வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆங்கிளை எப்படி குறிக்கிறதுனா, ஆங்கிள் டூலுக்கு போகிறோம், கிளிக் பண்ணிக்கிறோம், ஆங்கிளை கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம், அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை வைக்கிறோம், அப்படியே இங்கே ஒரு பாயிண்ட்டை வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் கிடைச்சிருக்கு. என்ன ஆங்கிள்? ஏபிசி அட் ஆங்கிள் திஸ் ஒன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ? 69.71. சார் இது ஆங்கிள் மாதிரி காமிக்கணும் அப்படின்றதுக்கு என்ன செய்யணும்? ஏபியையும் பிசியையும் ஜாயின் பண்ணிடணும். அப்போ ஜாயின் பண்ண என்ன வேணும்? லைன் செக்மெண்ட் வேணும். அதுக்கு லைன் டூலுக்கு போகிறோம், நேராக லைன் டூலுக்கு போகிறோம். இதில் லைன் செக்மெண்ட் இருக்குங்களா, இந்த செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். பாருங்க, ஏபிஐ ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது பிசிஏ ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் எவ்வளோ? பிஏசி. ஆங்கிள் பிஏசி வந்து ஆல்ஃபான்னு டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.71. சரி, இப்போ டீசெலக்ட் பண்ணுறேன். இந்த சிஏ பாயிண்ட்டை இப்படி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணால் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். அப்போ ஏபிசி 90 டிகிரிக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூட் ஆங்கிள்னு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடலாம். சரி, அதே மாதிரி இந்த பாயிண்ட் சியை வந்து அப்படியே மூவ் பண்ணுறேன். 90 டிகிரிக்கு இருக்கும்போது அது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு 90 டிகிரின்னு சொல்லிடலாம். 90 டிகிரிக்கு பேஸ் அதிகமாக போகும்போது அப்டியூஸ் ஆங்கிள். இது அப்படியே ஏபிக்கு பேரலா கொண்டு வந்தால் 180 டிகிரி அப்படின்னு காமிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆங்கிள் லாயர் கிளாஸுக்கு ஒரு 6th 7th நடத்தும் போது நம்ம இந்த ஜியோஜிப்ராவை இந்த மாதிரி நம்ம டீச் பண்ணால் அவங்க பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, இதில் இன்னொன்று, இதை டெலீட் பண்ணுறேன். இதில் இன்னொரு டூல் இருக்கு பாருங்க, ஆங்கிள் வித் கிவன் சைஸ். இப்போ பர்டிகுலர் சைஸுக்கு வந்து ஆங்கிள் வேணும். பர்டிகுலர் சைஸுக்கு வந்து ஆங்கிள் வேணும். அதுக்கு என்ன செய்யும்? அதை கிளிக் பண்ணுறோம், முன்ன மாதிரியே செய்கிறோம். இங்கே ஒரு பாயிண்ட்டு, அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். உடனே என்ன செய்யணும்? என்ன ஆங்கிளுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். உடனே இப்போ இங்கே டிஃபால்ட்டாக 45ன்னு இருக்குது. நம்ம 60 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இதை டெலீட் பண்ணிவிட்டு 60 அப்படின்னு போட்டால் 60க்கு ஆங்கிள் வரும். இப்போ அதே மாதிரி இது வந்து ஆங்கிள் ஃபார்மில் காமிக்கிறதுக்கு ஏபி பிஏடஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்கிறோம்? லைன் டூலுக்கு போகிறோம், செக்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபார் ஏபி ஜாயின் பண்ணுறேன், மறுபடியும் பிஏ ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணலாம். இதை வந்து மூவ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது ஃபிக்ஸட் ஆங்கிள். ஆங்கிள் வித் கிவன் சைஸ்ன்ற டூலை வச்சு யூஸ் பண்ணுறதுனால இதை சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, அதுக்கு அடுத்தது இந்த ஆங்கிள் டூலில் டிஸ்டன்ஸு, ஏரியா, ஸ்லோப் இருக்கு. இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதனால நம்ம இடவசதிக்காக இதை டெலீட் பண்ணிடுறேன்.
ஸோ மவுஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கிறதுனால இதை டீசெலக்ட் பண்றதுக்காக நேரா ஏரோ மார்க் போய் டீசெலக்ட் பண்றோம். இப்போ பாருங்க இதை டெலீட் பண்றேன். சரி, இப்போ இந்த ஆங்கிள் டூல்ல இன்னும் என்னென்ன சப் டூல் இருக்கு? டிஸ்டன்ஸ், ஏரியா, ஸ்லோப். ஸோ இதை மூணையும் எப்படி காமிக்கிறது? சரி, இந்த மூணையும் பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நேரா பாலிகான் டூலுக்கு போறேன். பாலிகான்ல ஒரு பாலிகான் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளை டிரா பண்றேன். பாலிகான் யூஸ் பண்ணி எப்படி ட்ரையாங்கிளை டிரா பண்றது? இதை கிளிக் பண்ணி இங்க ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்றேன். மவுஸ் அப்படியே இழுத்துட்டு வரேன். மறுபடியும் மவுஸ் அப்படியே இழுத்துட்டு வரேன். மறுபடியும் இந்த பாயிண்ட்டையும் சாரி இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இந்த மவுஸ் அப்படியே இங்க இது பண்றேன். அப்ப நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இப்ப நமக்கு ஏஸ் பினுடைய லென்த் வேணும். ஏன்னா வந்து ட்ரையாங்கிள் வரைஞ்சோடனே இதோட லென்த் எவ்வளோன்னு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு காமிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன செய்யறோம்? ஆங்கிள் டூலுக்கு போறோம். இங்க பாருங்க டிஸ்டன்ஸ்னு இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் வேணும். ஏவையும் பியும் கிளிக் பண்ணா ஏபி ஈக்குவல் டு 5.16 வரும். அதே மாதிரி பிசியினுடைய டிஸ்டன்ஸ் வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? பியையும் சியையும் கிளிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சிஏ டிஸ்டன்ஸ் வேணும். சிஏவை கிளிக் பண்றோம். அப்ப ட்ரையாங்கிளுடைய சைட்ஸுடைய லென்த் எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த பக்கத்தினுடைய நீளம் 5.16, இந்த பக்கத்தினுடைய நீளம் 9.3, இந்த பக்கத்தினுடைய நீளம் 9.2. சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா வேணும். ஏரியா எவ்வளவு? அது நம்ம என்ன செய்யறோம்? ஃபார்முலா வச்சு நிறைய கால்குலேஷன் பண்ணணும். பட் டூலை வச்சு எப்படி என்னோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றது? அதுக்குன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆங்கிள் டூலுக்கு போறோம். பாருங்க ஏரியான்னு இருக்குங்களா? இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் மேல டூலை வச்சு கிளிக் பண்ணா ஏரியா வந்துடும். அதுக்கு அடுத்தது ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்லோப் எப்படி எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரைட் லைன். அதனால இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைனை வந்து ஸ்லோப் எப்படி பார்க்கலான்றது, எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதனால அதை காமிக்கிறதுக்காக இதை டெலீட் பண்ணிடுறேன். சரி, இப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன். அப்போ வந்து ஒரு லைன் வேணும். அதுக்கு என்ன செய்யறோம்? லைன் டூலுக்கு போறோம். லைன் செக்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து கிளிக் பண்ணி இப்படி இது பண்றோம். ஸோ ஏபின்றது லைன் செக்மெண்ட். ஸ்லோப்ன்றது என்ன? இந்த லைன் செக்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதுக்கு வந்து tan ரேஷியோ எடுத்து அதுதான் ஸ்லோப்பு. சரி, அதெல்லாம் கால்குலேஷன் நம்ம பண்றோம். இப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் நமக்கு வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நேராக அந்த ஆங்கிள் டூலுக்கு போறோம். ஸ்லோப்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணி நமக்கு எதுக்கு ஸ்லோப் வேணும்? இந்த லைனுக்கு ஸ்லோப் வேணும். அப்ப ஸ்லோப் டூலை கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே லைன் மேல வச்சுட்டா நமக்கு லைனுடைய ஸ்லோப் கிடைக்கும். இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த பாயிண்ட் வந்து மூவ் பண்றேன். அப்ப மூவ் பண்ணா என்ன ஆகும்? ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த லைனை எக்ஸ் மேல வைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்லோப் வந்து 0 இல்லைங்களா? ஸ்லோப்பை எம்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்லோப் வந்து 0. கரெக்டாக வச்சா 0ன்னு வரும். அது அப்படியே இந்த பாயிண்ட் அப்படியே மூவ் பண்றேன். ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகுது. 1 2 3. அதே மாதிரி இந்த லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு இணையாக செல்லும் நேர்கோட்டின் ஸ்லோப்பும் அப்படியே கண்டுபிடிக்கலாம். பாருங்க அன்டிஃபைன்டுன்னு வரும். ஏன்னா ஸ்லோப் அன்டிஃபைன்டு வருதுங்களா? ஏன்னா ஒய் ஆக்சிஸ் ஸ்லோப் வந்து இந்த லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், அந்த ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். இங்க இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டுன்னு வரும். சரி, இப்போ என்னென்ன பார்த்தோம்? இந்த ஆங்கிள் டூல்ல ஆங்கிள் பார்த்தோம். ஆங்கிள் வித் கிவன் சைஸ், டிஸ்டன்ஸ், ஏரியா, ஸ்லோப் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதை வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த லைன் வேண்டாம், அதனால டீசெலக்ட் பண்றோம்.
சரி, நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் டூல் பார்க்க போறோம். என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் டூல். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் டூல்ல நிறைய இருக்கு. ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன், ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்ட், ரிஃப்ளெக்ட் அபவுட் சர்க்கிள், ரிஃப்ளெக்ட் அபவுட் அரௌண்ட் எ பாயிண்ட், இது மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு 2 பார்த்தா மீதி எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி வந்து லைனை பொறுத்து ரிஃப்ளெக்ட் பண்றது, இது வந்து சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் மேக்ஸ்ல, சின்ன கிளாஸ் மேக்ஸ்ல, இந்த பிசிக்ஸ்ல எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் பார்க்குறோம். அதே தான் யூஸ் பண்றோம். அதுக்கு என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைனை டிரா பண்ணிக்கிறேன். லைனை டிரா பண்றதுக்கு என்ன செய்யறோம், லைன் டூலுக்கு போறோம். ஒரு செக்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, செக்மெண்ட்டை டிரா பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, அதனால டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதனால நம்ம வசதிக்காக ஒரு சின்ன ஒரு பாலிகன் எடுத்துக்கிறேன். பாருங்க, பாலிகன் எடுத்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போடுறேன். ஸோ இப்போ இதுதான் பாலிகான். இந்த பாலிகான் இந்த இடத்துல ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை இந்த லைனை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், அதுக்கு நேரம் என்ன செய்யறோம், ரிஃப்ளெக்ஷன் டூலுக்கு போகிறோம். பாருங்க, ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன், ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன். இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிளை ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். எதை வச்சு, இந்த லைனை வச்சு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிளை இந்த லைனை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த லாயர் செக்ஷனில் இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த சிமெட்ரி, இதெல்லாம் டீச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இதே ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்டை வச்சு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் என்ன, ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை ஒரு பாயிண்ட்டை வச்சு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன வேணும், நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும் இல்லைங்களா. அப்போ ஒரு பாயிண்ட்டை வந்து குறிச்சிக்கிறேன். பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளை இந்த பாயிண்ட்டை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம், நேராக டூல் பாக்ஸ் போகிறேன். ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்ட், இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளை இந்த பாயிண்ட்டை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். வேணா இதை டெலீட் பண்ணிடுறேன். இங்க இதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். தேவையில்லைன்னா அதை டெலீட் பண்ணிடலாம். என்ன இப்போ பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிளை இந்த பாயிண்ட்டை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். அதனால ரிஃப்ளெக்ட் அபவுட் பாயிண்ட் டூல கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் பாயிண்ட். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அபவுட் நெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் அபவுட் சர்க்கிள், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் பாயிண்ட், இதெல்லாம் செய்யலாம். அதுக்கு என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்டுக்கு பதில் சர்க்கிளை போட்டுக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு பதில் லைனை போட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேசிக் தெரிஞ்ச மீது எல்லாமே தெரிஞ்சிடும். இதை டெலீட் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டூல். அப்போ இந்த டூல் வரையும் பார்த்துருக்கோம். பாயிண்ட், லைன், பர்பெண்டிகுலர் லைன், பாலிகான், சர்க்கிள், எலிப்ஸ், ஸ்லோப். இந்த ஸ்லோப்ல தான் ஆங்கிள் எல்லாமே வரும். சரி, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை டெலீட் பண்ணிடுறேன், நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து ஏதாவது செஞ்சது நமக்கு வேண்டாம்னா இந்த ரீடூ சிம்பிள் இருக்கீங்களா, இதை வச்சு அன்டூ பண்ணிக்கினா நமக்கு கரண்ட்ல செஞ்சது வேண்டான்ட்டு அது ப்ரீவியஸ் செஞ்சது வந்துடும். இது ஏற்கனவே நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் பார்க்குற மாதிரி தான். சரி, நெக்ஸ்ட் டூல் ஸ்லைடர் டூல். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான டூல்.
இந்த ஜியோஜெப்ராவிலே முக்கியமான டூல் வந்து ஸ்லைடர் டூல். இந்த ஸ்லைடர் டூல் வச்சு தான் நம்ம நிறைய அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். இந்த ஸ்லைடர் டூல் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஆட்டோ கேட் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறமா இன்ஜினியரிங் மேக்ஸு, மேட்லாபு, இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் டிராயிங்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த டூல் எப்படி ஆக்ட் பண்ணுது பாருங்க. ஸ்லைடர் டூலை கிளிக் பண்ணுறேன், இதில் ஸ்லைடர்னு கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி இந்த கிராஃபிக்ஸில் ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன கேட்குதுன்னா ஏன்னு கேட்குது. ஓகே கொடுத்தா ஸ்லைடர் வரும். இதை நவுத்திக்கலாம். சரி, இது இந்த பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, ஏ டேக்ஸ் அ வேல்யூ between -5 to +5. அதாவது இங்க ஏன்றது வேரியபிள் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இப்போ ஏ ஈக்குவல் டு பாருங்க, இப்போ இங்க ஏ ஈக்குவல் டு 5, ஏ ஈக்குவல் டு 4.5, ஏ அப்படியே நவுத்துனா ஏ ஈக்குவல் டு 4.4. இப்போ மேக்ஸ்ல வேரியபிள் கொடுக்குறோம் இல்லையா, வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறோம், x ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 6 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா. அது மாதிரி இங்க இந்த ஸ்லைடர்ன்றது it acting as a variable and takes the value between two numbers. ஏதாவது ரெண்டு நம்பருக்கு இடையில இந்த வேல்யூவை எடுத்துக்கும். நான் மறுபடியும் இந்த ஸ்லைடரை சொல்றேன் பாருங்க, டெலீட் பண்ணிடுறேன். ஸ்லைடர் டூலுக்கு போறேன், ஸ்லைடர் டூலுக்கு போயிட்டு ஸ்லைடரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். இதுல ஸ்லைடர்ல 3 வகையான ஸ்லைடர் இருக்கு. இதை ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுட்டா ஜியோஜெப்ரா தெரிஞ்ச மாதிரி. இதுல என்னன்னா நம்பர், ஆங்கிள், இன்டிஜர். ஃபர்ஸ்ட் வந்து நம்பரை பார்க்கலாம். நம்பர்னா என்ன, மைனஸ் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், மைனஸ்ல இருந்து 0 பிளஸ் இது 3 எடுத்துக்கும். இப்ப நம்பர், இந்த நம்பருடைய நேம் வந்து ஸ்லைடர் நேம் வந்து ஏன்னு டிஃபால்ட்டா எடுத்துக்குது. என்ன செய்யணும், சரி சார், மறுபடியும் ஸ்லைடர் சொல்றேன். யாரோ வந்து இது பண்றாங்க. ஸ்லைடர் போறேன், கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ்ல கிளிக் பண்றேன். இந்த மாதிரி கேட்கும். ஸோ இங்க என்னன்னா ஸ்லைடர்ன்றது 3 டைப் ஆஃப் ஸ்லைடர் இருக்கு, நம்பர், ஆங்கிள், இன்டிஜர். இந்த நம்பர்னா மைனஸ் வேல்யூ, 0 பிளஸ் வேல்யூ, அதாவது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் வேல்யூஸை எடுத்துக்கும். இன்டிஜர் பட் எல்லா ரியல் நம்பருமே எடுத்துக்கும். இதெல்லாம் இது நேம் வந்து ஏ. சரி, இந்த ஏ வேல்யூ இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இல்ல ஏ வேல்யூ எதுல இருந்து எது வரலையும் டிஃபால்ட்டா -5ல இருந்து +5 வரலையும் எடுத்துக்கும். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏ வேல்யூ 25ல இருந்து -25ல இருந்து +25 வரலையும் வேணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஜஸ்ட் சேஞ்ச் பண்றோம். இது பண்ணிட்டு -25 to +25 கொடுத்துட்டு ஓகே சொல்றோம். இந்த இன்கிரிமெண்ட் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப ஏன்ற ஸ்லைடரை கிரியேட் பண்ணிருக்கோம், அதனுடைய வேல்யூ -25ல இருந்து +25 கொடுத்துடுறோம், ஓகே கொடுக்குறோம். அப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் யூஸ் பண்றோம். அப்ப ஏ வேல்யூ எதுல இருந்து எது வரலையும் -25ல இருந்து +25 வரலையும். நீங்க வந்து 1000 வரலையும் கூட கொண்டுக்கலாம். நீங்க வேல்யூ எப்படி வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். 0ல இருந்து 1000, 0ல இருந்து 10,000 கூட கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா -5 to +5 எடுத்துக்கும். சரி சார், எனக்கு ஏ வேல்யூ வந்து இன்டீஜரா வேணும். இங்க பாருங்க இந்த ஏ வேல்யூ எப்படி இருக்கு, -11, 10, -9, 9.5 இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. நமக்கு இன்டீஜரா வேணும். அதுக்கு என்ன செய்யலாம், இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம். மறுபடியும் அதே மாதிரி -25 to +25 இன்கிரிமெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, இங்க 1ன்னு கொடுத்துக்கிறோம். 1ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா ஏ வேல்யூ இன்டிஜரா எடுத்துக்கும். சோ இதுதான் ஸ்லைடர். சரி, இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி எப்படி வந்து அனிமேட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எங்க மேக்ஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் வேரியபிள் மாதிரி யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் ஸ்லைடரை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டெலீட் பண்றேன். சரி அப்படியே இருக்கட்டும்.
இந்த ஸ்லைடர். அப்போ ஏற ஸ்லைடரை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய வேல்யூவை என்னன்னு எடுத்திருக்கோம், -25 to +25 மாற்றி அமைச்சிருக்கோம். அப்போ ஸ்லைடர்ன்றது என்ன, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ வேரியபிள் அண்ட் டேக்ஸ் வேல்யூ பிட்வீன் 2 நம்பர்ஸ், எனி 2 நம்பர்ஸ், அது நாமளா கொடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரி, இப்போ ஒரு சின்ன அனிமேஷன், சர்க்கிளை வச்சு ஒரு சின்ன அனிமேஷன். இப்போ ஸ்லைடரை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ சர்க்கிளை ட்ரா பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்கிளை ட்ரா பண்ணணும், அதாவது சர்க்கிள் வித் டிஃப்ரெண்ட் ரேடியஸ். அப்போ என்ன செய்யலாம், சர்க்கிளுக்கு போகிறேன், சர்க்கிளில் சர்க்கிள் வித் ரேடியஸ்ன்னு கொடுக்குறோம் இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணிட்டு என்ன கேட்குது, ரேடியஸ் கேட்குதா. ஸோ நம்ம இன்டீஜராக கொடுத்துட்டா அது ஃபிக்ஸட் ரேடியஸாக எடுத்துக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம், இந்த ஸ்லைடர் வேல்யூவை கொடுத்துட்றோம், இந்த ஸ்லைடர்னுடைய நேமை கொடுத்துட்றோம், ஏனான்னு கொடுக்குறோம், ஏன்னு கொடுக்குறோம், ஸ்மால் ஏ. அப்போ ஸ்மால் ஏன்னு கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, ஏன்னா வேல்யூ வந்து அதிகமாக கொடுத்துட்டு அதனால ஸ்க்ரீனை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ இப்போ சர்க்கிள் இது சென்டர் வந்து ஏன்ற இடத்துல இருக்கு, ஏன்றது என்ன, இந்த இடத்துல ரேடியஸ். அப்போ இந்த சர்க்கிளை இந்த ஸ்லைடரை வந்து மூவ் பண்ண நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கும். சரிங்க சார், லெஃப்ட்ல மூவ் பண்ணும்போது என்ன வருது, மைனஸ்ல வருது இல்லையா, அப்போ வந்து சர்க்கிள் வராது, ஏன்னா ரேடியஸ் பிளஸ். அப்போ என்ன செய்யறோம்னா நம்ம இந்த ஸ்லைடரை கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். எப்படி சேஞ்ச் பண்றோம், இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்றோம், ப்ராப்பர்ட்டிஸ் போறோம், ரேடியஸ்ன்றது என்ன, பிளஸ் வேல்யூ இல்லைங்களா, அப்போ இன்டீஜரா எடுத்துக்கிறோம். நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, இந்த -25க்கு பதிலா 1ன்னு கொடுக்குறேன், 1 to 10 மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதிகமாக கொடுத்துட்டா ஸ்க்ரீனை விட்டு வெளியே போயிடும். மேக்ஸிமம் வேல்யூ 10, இன்க்ரிமெண்ட் 1. இதை பண்ணிட்டு இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்காங்க. இப்போ பாருங்க, அப்போ என்ன அர்த்தம், இந்த ஸ்லைடரை வச்சு, இந்த ஏன்ற ஸ்லைடரை வச்சு மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்குது. ஸோ இட் இஸ் சர்க்கிள் வித் ரேடியஸ் 1. இப்போ சர்க்கிள் வித் ரேடியஸ் 2 வேணும்னா இந்த ஏவை மூவ் பண்ணா இது வரும். சரி, இதை வந்து இப்போ அனிமேட் பண்ணணும். நாம் வந்து மவுஸை வச்சு மூவ் பண்ணணும். மவுஸை வச்சு மூவ் பண்ணாம அப்படியே அனிமேட் எப்படி பண்றது, இது மேல ரைட் கிளிக் பண்றோம், இந்த ஸ்லைடர் மேல அப்படியே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றோம், அனிமேஷன். அப்ப இந்த ஸ்லைடர் டூல வச்சு நிறைய அனிமேட்டை வந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து இது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா, கீழே வந்து பாருங்க ஸ்டாப் பட்டன் இருக்கு, பாஸ் பட்டன், இதை கிளிக் பண்ணிட்டா அனிமேஷன் வந்துடும். சரி, நமக்கு இன்னொரு சர்க்கிள் வேணும், ஏன்னா இன்டர்செக்ஷன் சர்க்கிள், சர்க்கிள் வித் காமன் டேஞ்சன்ட், இது மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அதுக்கு இன்னொரு சர்க்கிள் எப்படி வரையலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்லைடரை கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா சர்க்கிள் வரைஞ்சோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைடர் கிரியேட் பண்ற மாதிரி நம்ம பண்ணலாம். எப்படின்னா பாருங்க, சர்க்கிள் டூல் போறோம், சர்க்கிள் டூலை கிளிக் பண்ணிக்கிறோம், பாருங்க வச்சு இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க என்ன கேக்குது, கிளிக் பண்ணா ரேடியஸ் கேக்குதுங்களா. அப்ப ரேடியஸ் கேட்கும்போது இன்டீஜரா கொடுக்கறதுக்கு பதிலா இந்த ஏற்கனவே இந்த இடத்துல ஸ்லைடர் ஏன்னு இருக்கு, நான் ஸ்மால் பீன் கொடுக்குறேன். அப்ப ஸ்மால் பீன் கொடுத்தா எனக்கு ஸ்லைடர் கொடு அப்படின்னு கேட்கும். எங்க பீன் கொடுத்துருக்கோம், கிரியேட் ஸ்லைடர்ஸ் ஃபார் பி. அப்ப கிரியேட் ஸ்லைடர்னு கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த பி என்ற ஸ்லைடர் பாருங்க இருக்கு, இதை நவுத்திக்கலாம். சரி, இதுல பொதுவா ஸ்லைடர் வந்து டிஃபால்ட்டா வேல்யூ எதுல இருந்து எது வரையும் எடுத்துக்கும், -5 to +5. அப்ப இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் நம்ம வசதிக்காக. எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த ஸ்லைடர் மேல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்றோம்,
ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போனா இந்த மாதிரி விண்டோ வரும். ஸோ இங்க என்ன செய்யலாம், அதே மாதிரி ரேடியஸ் இந்த மினிமம் வேல்யூவில் ரேடியஸ் 1ன்னு கொடுத்துருங்க. மேக்ஸிமம் வேல்யூல ரேடியஸ் ஒரு 8 அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விண்டோ தெரியலன்னா இந்த மேலே கீழே இருக்கிற இந்த பாரை மூவ் பண்ணி நவுத்திக்கலாம். இந்த இன்க்ரிமெண்ட்ல பொதுவாக 1ன்னு கொடுங்க. நீங்க கொடுக்கலன்னா இன்டிஜர்ல டெசிமல்லையும் எடுத்துக்கும், கொடுக்காமையும் கூட விட்டுடலாம். பாருங்க இப்போ மூவ் பண்றேன். அப்ப இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸை இது மூலியமா இயக்குறோம். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸை இது மூலியமா இந்த ஸ்லைடர் மூலியமா இயக்குறோம். இதே மாதிரி 2 ஸ்லைடர் வச்சு இன்டர்செக்ஷன் சர்க்கிள் காமிக்கலாம். இது மாதிரி சர்க்கிளுக்கு நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் இது மாதிரி எல்லாம் கூட நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்லைடர் மூலியமா நம்ம வரைஞ்சி காமிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லைடருக்கு வந்து கலரும் சேஞ்ச் பண்ணலாம். கலர் சேஞ்ச் பண்ண காமனா என்ன பண்றோம், ரைட் கிளிக் பண்றோம். பாருங்க ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம். இந்த கலர்னு இருக்குங்களா, என்ன வேணுமோ அதை இந்த விண்டோஸ்ல பார்த்தா உங்களுக்கு வந்து நம்ம கலரை தான் சேஞ்ச் பண்ணோம். அப்போ கலர்ன்ற டூலுக்கு போறோம். என்ன ப்ளூ, ஏற்கனவே ப்ளூ இருக்கா, கிரீன் கொடுக்குறோம். கிரீன் கொடுத்தா ஸ்லைடர் மாறிடும். அதே மாதிரி ஸ்லைடரும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், இந்த சர்க்கிளும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், இந்த ஸ்லைடரும் ஆப்ஜெக்ட் தான். அப்ப எந்த ஒரு சைஸ், கலர் சேஞ்ச் பண்றது, வேல்யூ சேஞ்ச் பண்றது, சேஞ்சஸ் பண்றது எல்லாமே காமனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், மவுஸை அதை மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணா நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்துடலாம். டிஃபால்ட்டா இந்த ஸ்லைடர் -5 to +5, கலர் வந்து பொதுவா ப்ளூல இருக்கும், நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் காமன் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்தது இப்ப இந்த சர்க்கிளை வந்து டெலீட் பண்றேன். இப்ப இதையும் நான் டெலீட் பண்றேன். சரி, இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனுக்கு போறோம். இந்த லோயர் செக்ஷன்ல 8th 9th 7th எல்லாம் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் என்ன, y = mx. m வந்து ஸ்லோப். இப்ப ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் வந்து y = mx. அது வந்து என்ன, இட் இஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின். இப்ப பாருங்க இந்த இன்புட் பார்ல y = mx ன்னு டைப் பண்றேன். ஸ்மால் y = m × x டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். சரி, என்டர் கொடுத்தோன்னு என்ன கேக்குது, m னுடைய வேல்யூ கேக்குது, அதாவது ஸ்லைடர் கேக்குது. இதை கிரியேட் கிளிக் பண்றேன். அப்ப இந்த மாதிரி m = 1ன்னு வந்துரும். அப்ப m பாருங்க மூவ் பண்ணா we will get a different straight line passing through origin. ஏன்னா m takes the value பொதுவா -5 to +5. m ன்றது இங்க ஸ்லோப். அப்ப இதை அனிமேட் பண்ண பாருங்க ஸ்டார் வரும். சரி, நெக்ஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன செய்யலாம், கீழே வந்து இந்த ஸ்டாப் பட்டன் வச்சு ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் ஆயிடும். சரி, இப்போ இதை டெலீட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல இருக்கிற அல்ஜிப்ரா வியூ மறைஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால என்ன செய்யறேன், மறுபடியும் நான் வியூ போயிட்டு அல்ஜிப்ரா வியூ கொண்டு வரேன். பாருங்க வியூ போயிட்டு அல்ஜிப்ரா கிளிக் பண்ண வந்துடும். இந்த அல்ஜிப்ரா வியூ வேண்டாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணாமல் போயிடும். நம்மளுக்கு மறுபடியும் வேணும், அப்ப அல்ஜிப்ரா வியூ இது பண்றோம். சரிங்க சார், இப்ப டூல் பாரை வச்சு நம்ம சர்க்கிளை போட்டோம் இல்லைங்களா. இப்ப அதுவே ஒரு ஈக்குவேஷனை வச்சு எப்படி சர்க்கிளை டிரா பண்றது, ஈக்குவேஷனை வச்சு எப்படி சர்க்கிளை டிரா பண்றது. ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்ன, சென்டர் அட் ஆரிஜின். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து கொஞ்சம் 10th 11th வரும், இதை மட்டும் சொல்லிடுறேன். இல்ல x²
எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி டைப் பண்ணுறோம்? எக்ஸ் போட்டு அந்த கேப் சிம்பிள் இருக்கும் மேலே, அதை வச்சு ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ ரேடியஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல ஏன்றது ரேடியஸ், அப்போ ஏ ஸ்கொயர்னு அடிக்கிறேன், பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. ஸ்மால் ஏ போட்டு ஷிஃப்ட் அம்ஸ் கேப் எடுத்து ஸ்கொயர் பண்றேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன? சென்டர் அட் ஆரிஜின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இன்புட் பார்ல நான் டைப் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். உங்க சின்ன கரெக்ஷன், ஒய் வந்து கேபிட்டலில் போட்டேன், ஸ்மால் ஒய் போடணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் என்ட்ரு பண்ணிட்டு இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ஏன்றது ரேடியஸ், அப்ப ரேடியஸ்க்கு வேல்யூ கேக்குது, என்ன வேல்யூ அப்படின்ட்டு. அப்ப கிரியேட் ஸ்லைடர். அப்ப என்ன ஆகுங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்ப இது என்னன்னா நம்ம மேத்தமெட்டிக்கலாவும் நம்ம இந்த ஜியோஜிப்ராவை கொண்டு போறோம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே டூல்ஸை வச்சுட்டு. இப்ப பாருங்க, this is the equation of the circle center at origin with radius 1. இப்ப பாருங்க, இதை மூவ் பண்ணா நமக்கு டிஃபரண்ட் சர்க்கிள் கிடைக்கும். அப்ப இந்த a னுடைய வேல்யூ வந்து என்னவா மாறுது? ரேடியஸ் னுடைய வேரியபிளா மாறுது. இட் இஸ் ஆக்டிங் as a variable between two limits. அதுக்கு அடுத்தது சரி, இப்ப இது வேண்டாம், நெக்ஸ்ட் போலாம், அதனால டெலீட் பண்றேன். சரி, இப்ப அதுவே இது இருக்கீங்களா, ஸ்லைடரை வச்சு எப்படி வந்து ரெகுலர் பாலிகான கொண்டு போறது. உதாரணத்துக்கு ஸ்லைடர் மறுபடியும் கிளிக் பண்றேன். இப்ப ஸ்லைடர், இங்க என்ன ஸ்லைடர் ஏன்றது, நம்ம பாலிகான்னாவே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து பாசிட்டிவ். அதனால ஒரு ஸ்லைடர் டூல கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கிளிக் பண்ண ஒரு விண்டோ வந்துடும். இப்ப ஏ வேல்யூ பிளஸ்ல வேணும். இப்போ உதாரணத்துக்கு பாலிகானுடைய வெர்டிசஸ் எத்தனை இருக்கும்? மினிமம் 3. அதனால 3 to ஒரு 8 கொடுக்குறேன். இப்போ 8 கொடுக்குறேன், ஓகே பண்றேன். அப்ப ஏ என்ற ஸ்லைடர் கிரியேட் பண்ணிருக்கோம். ஏ டேக்ஸ் a வேல்யூ between 3 to 8. சரி, இதுல வந்து இன்டிஜர் வேணும் இல்லையா? a equal to 3, a equal to 4, 5. அப்ப என்ன செய்யறோம்? ரைட் கிளிக் வச்சு ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்றோம். அதாவது என்னன்னா, இன்கிரிமெண்ட் 1 கொடுக்குறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்ப a takes a value from 3 to 8. சரி, இப்போ இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி எப்படி வந்து பாலிகானை டிரா பண்றது? இப்போ நம்மளுக்கு பாலிகான் வேணும் பை யூசிங் ஸ்லைடர். அதுக்கு என்ன செய்யறோம்? மறுபடியும் பாலிகான் டூலுக்கு போறோம், ரெகுலர் பாலிகானை கிளிக் பண்ணிக்கிறோம், இங்க கிளிக் பண்றோம், கிராபிக்ஸ் வியூல கிளிக் பண்றோம், அப்படியே இன்னொரு முறை கிளிக் பண்றோம். அப்ப கேக்குது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்ன்னு கேக்குது. அப்ப என்ன செய்யறோம்? இங்க இன்டிஜர் வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்லைடர் வேல்யூ, ஸ்லைடர் வேரியபிள் நேம் இங்க என்ன ஏவை கொடுத்துடுறோம். அப்ப ஏவை கொடுத்துட்டு ஓகே பண்ணா ஸ்லைடர்ல என்ன வேல்யூ ஏ எடுத்துக்கோ அத்தனை பாலிகான் வரும். இப்ப இதை மூவ் பண்றேன். இதை மூவ் பண்ணி ஏ ஈக்குவல் டு 3ன்னா நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லலாம். இதை மூவ் பண்ணி ஏ ஈக்குவல் டு 4, ஏ ஈக்குவல் டு 4னா ஸ்கொயர். அதே இந்த ஸ்லைடரை மூவ் பண்றேன், மவுஸை வச்சு ஸ்லைடரை மூவ் பண்ணேன். அப்படி பாருங்க, ஏ ஈக்குவல் டு 5. அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு 7. சரி, இதை மவுஸை வச்சு நம்ம மூவ் பண்றோம். இதை அப்படியே நான் அனிமேட் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா வர்ற மாதிரி. ஸோ அனிமேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அனிமேஷனாவே. அப்ப இந்த ஸ்லைடர் மேல
ரைட் கிளிக் வச்சு பாருங்க இந்த விண்டோ வரும். ரைட் கிளிக் வச்சு ரைட் கிளிக் பண்றோம். அனிமேஷன் ஆன். சரி, இது மாதிரி ஸ்லைடர் டூலை வச்சு நாம வந்து ஒரு பாலிகானை கண்ட்ரோல் பண்ணி we will get different types of polygon. இப்போ வந்து ஸ்டாப் பண்றேன். சரி, இப்போ இதுக்கு நமக்கு வேண்டாம், வேற டூல்ஸை பத்தி பார்க்கலாம், அதனால இதை டெலீட் பண்றேன். சரி, இப்போ ஸ்லைடரை பார்த்தோம். ஸ்லைடர்ல எத்தனை டைப் இருக்குன்னு சொன்னா 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லைடரை கிளிக் பண்றேன். மவுஸை வச்சு கிராஃபிக்ஸ் மேல கிளிக் பண்றேன். இது மாதிரி வருது. ஸ்லைடர்ல 3 டைப்ஸ்: நம்பர், ஆங்கிள், இன்டீஜர். ஸோ இன்டீஜர்ன்றது நம்பர் மாதிரி தான், அதனால இதை பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் டைப் எங்க போறோம்னா ஆங்கிள் ஸ்லைடர். இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் வேணும், ஆங்கிள் ஸ்லைடர் வேணும். எப்படி வந்து ஏ உடைய வேல்யூ ஸ்லைடர்ல மாத்தணும் இல்லையா? இப்போ ஆங்கிள் பண்றேன். அப்ப என்ன செய்யணும்? ஆங்கிளை கிளிக் பண்றேன். ஸோ ஆங்கிள்னாவே என்ன? 0 to 360. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இப்போ நம்பர் வேணும்னா டிஃபால்ட்டா -5 to +5 வரும். நம்மளுக்கு ஆங்கிள் ஸ்லைடர் எப்படி வந்து ஏவை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பாலிகன் எல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா? அது மாதிரி ஆங்கிளுக்கு போறோம். ஆங்கிள் ஸ்லைடர் கிளிக் பண்ணிக்கிறோம். ஆங்கிள் ஸ்லைடர்னா மினிமம் ஆங்கிள் 0, மேக்ஸிமம் 360, இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா 1 டிகிரின்னு வந்துடும். நம்ம இன்க்ரிமெண்ட் 2 டிகிரி, 3 டிகிரி அல்லது 0 பாயிண்ட் அது மாதிரி பாயிண்ட் வேணும்னாலே மாத்திக்கலாம். சரி, ஆங்கிள் ஸ்லைடர் கொடுத்தா ஓகே கொடுக்குறேன், ஒரு ஆங்கிள் ஸ்லைடர் வரும். இங்க ஆங்கிள் வந்து என்ன? பொதுவாக டிஃபால்ட்டா ஆங்கிள் ஸ்லைடர்ல ஆல்பா, பீட்டா, காமான்னு எடுத்துக்கும். இப்போ இந்த ஸ்லைடர் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆங்கிளை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே ஆங்கிளை பத்தி பார்த்துருக்கோம். ஆங்கிள் வித் கிவன் சைஸ். இப்போ ஆங்கிள் வித் கிவன் சைஸை இந்த ஆங்கிள் டூலோட ரிலேட் பண்றேன். பாரு, இது வந்து ஆங்கிள் ஸ்லைடர்ல ஆல்பா மூவ் பண்ணா இட் டேக்ஸ் த வேல்யூ ஃப்ரம் 0 to 360. சரி, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டிஸ் ஆங்கிள் இதெல்லாம் நம்ம சொல்லி காமிக்கலாம். அது எப்படி காமிக்கலாம்? நேர ஆங்கிள் டூல் போறோம். ஆங்கிள் வித் கிவன் சைஸை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி கிராஃபிக்ஸ்ல மவுஸ்ல கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி இங்க ஒரு ஏன்ற பாயிண்ட்ல கிளிக் பண்றோம். அப்படியே மவுஸை டிராக் பண்றோம், இங்க ஒரு கிளிக் பண்றோம். இப்போ இங்க கேட்கும் ஆங்கிள் வித் கிவன் சைஸ். அப்ப நம்ம பர்டிகுலர் ஆங்கிள் கொடுக்கறதுக்கு பதிலா என்ன கொடுக்குறோம்? இந்த ஸ்லைடர்னுடைய ஆல்பான்ற சிம்பிளை கொடுத்துடுறோம், ஸ்லைடர்னுடைய நேமை கொடுத்துடுறோம். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 60 கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணிட்டு பார் ஆல்பான்ற சிங்கிள் பார் இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணா ஆல்பான்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஸ்லைடர்ல 24 இருக்கு, அப்ப இங்க 24 வந்துடும். சரி, இதை வந்து ஆங்கிள் மாதிரி காமிக்கணும் இல்லைங்களா? பாருங்க, இப்போ வந்து இங்க என்ன ஆங்கிள் ABA'. சரி, இதை வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி போட்டு காமிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? லைன் செக்மெண்ட்டுக்கு போறோம். லைன் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஏவையும் பியையும் ஜாயின் பண்றோம். அப்ப நேர லைன் செக்மெண்ட் AB, அதே மாதிரி BA'. இப்போ காமிக்கிறோம். சரி, இங்க என்ன ஆங்கிள் என்னன்னு எடுத்துக்குது? ஆல்பான்னு எடுத்துக்குது. இப்ப இங்க பாருங்க, ஆங்கிள் ABA', இங்க 86னா இங்க 86. இப்போ வந்து ஆங்கிள் 60, சார் உதாரணத்துக்கு ஆங்கிள் வந்து 45, ஆங்கிள் 40.
ஸோ ஆங்கிள் 40ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஆங்கிள் ஏபி ஏ டேஷ் இது வந்து என்ன அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு காமிக்கலாம். சரி, அப்படியே வந்து ஆங்கிள் எப்படி இன்க்ரீஸ் பண்றது? இந்த ஸ்லைடை வச்சு அப்படியே மூவ் பண்ணலாம். அப்படியே 90 டிகிரிக்கு கொண்டு வந்தா இது வந்து ரைட் ஆங்கிள், ஆங்கிள் இஸ் 90 டிகிரி அப்படின்னு காமிக்கலாம். அப்படியே இந்த இதை மூவ் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு 120 அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி நேரா 180 கொண்டு வரும், நேர்கோட்டினுடைய ஆங்கிள். இது வந்து கரெக்டா இது பண்ணிக்கணும். 180. அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல ஏ டேஷ் என்ற பாயிண்ட் எங்க இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா அப்டியூஸ் ஆங்கிள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியே ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ 218 டிகிரி. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ இருக்கும்போது இந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும் அப்படின்னு வரும். இதை அப்படியே மூவ் பண்றேன். 300 டிகிரில ஒரு பாயிண்ட் எங்க இருக்கும்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல அப்படின்னு காமிக்கலாம். ஸோ இது அப்டியூஸ் ஆங்கிள். அப்படியே 360 கோயின்சைட் வித் 0. இந்த மாதிரி லோயர் கிளாஸுக்கு இதை ஸ்லைடரை வச்சு நம்ம ஆங்கிளை வந்து டிஃப்ரெண்டா பண்ணி காமிக்கலாம். அதே மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணியும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா காமிக்கலாம். எப்படி கலரை சேஞ்ச் பண்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஜஸ்ட் இது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து ப்ளூவா இருக்கா? உதாரணத்துக்கு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போறோம், கலர் இது வந்து ப்ளூ, டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதனுடைய கலரை சேஞ்ச் பண்றோம். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அப்படியே ரெட்னு கொடுத்துட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டா கலரை சேஞ்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு ஜியோஜிப்ராவை யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். அப்ப என்னென்ன டூல் பார்த்தோம்? இன்னைக்கு ஸ்பெஷலா பார்த்தது வந்து ஸ்லைடர் டூல் பார்த்தோம். ஆக்சுவலி ஆங்கிள் டூல், ரிஃப்ளெக்ஷன் டூல், ஸ்லைடர் டூல். ஸோ இதில் வந்து ஸ்லைடர் டூல ரொம்ப முக்கியமானது ஸ்லைடர் டூல். ஸோ இதில் இன்னும் முக்கியமான டூல்ஸ் எல்லாம் என்னன்னா டெக்ஸ்ட், இமேஜ், பட்டன், செக் பாக்ஸ், இன்புட் பாக்ஸ். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம் சார். இப்போ செஞ்சதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை வீடியோவும் போட்டுடுறோம். அதுக்கு அடுத்தது இது ரிலேட்டடா என்சிஆர்டி டைட் மூலியமா கொடுத்த ஒரு புக்கு ஒன்று இருக்கு, அதுவும் நாங்கள் மேட்கிட்ட கோஆர்டினேட்டர் மேட்கிட்ட சொல்லி நாங்கள் போட்டுடுறோம். ஸோ இன்றைய கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். மேடம் போதுமா மேடம்? ஹலோ போதும் மேடம். 1.5 மணி நேரம் ஆச்சு, மீது நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, ஒரே நிமிஷம். பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட ஏதாவது பேசுறீங்களாங்க சார்? பேசுறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க. இன்னும் ஒரே நிமிஷம் மேடம். இன்னும் ரிமைனிங் பேசிக் டூல்ஸ் வந்து நாளைக்கு பார்த்துட்டு, இந்த ஜியோஜிப்ராவுல ஏற்கனவே லட்சக்கணக்கான இது மாதிரி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி ரீயூஸ் பண்றதுன்றதும் நாம நாளைக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள கொஞ்சம் பார்த்துடலாம். சரி மேடம், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்க சொல்லுங்க. ஓகே. திருவாசகா ஃபோன் பண்ணியாச்சு. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தரா பேசுனாங்கன்னா ஓகேங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். சார் வருவாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் அன்மியூட் பண்ணிட்டு வருவாரு. முரளி சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
முரளி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டேன் மேடம். ஓகே ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் ஸ்லைடர் டூல்ல வச்சுட்டு இப்போ நம்ம ஆங்கிள் டிரா பண்ணல சார், அதை இன்னொரு முறை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? சொல்லிடுறேன் சார். சொல்லிட்டீங்களா? ஓகே சார். சரி. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், சப்ளிமெண்டரி ஆங்கிள் எல்லாம் சொல்ல முடியுமா சார் அதுல? எல்லாமே சொல்லலாம் சார். அது என்ன செய்யணும்னா அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லிட்டு ஒன்று சொல்லணும் சார். இன்னொரு டூல் இப்போ வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 180 90 சப்ராக்ட் பண்ணி காமிக்கணும் இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டூல்ல வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணணும் சார். இப்போ 90. ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். இதை மட்டும் சொல்லிடுறேன். ஸ்லைடர் டூல் வச்சு ஆங்கிள் டிரா பண்றதை மட்டும் சொல்லுங்க சார். சரிங்க சார். சார் ஒண்ணு இல்லை சார், நான் மறுபடியும் டெலிட் பண்ணேன் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஸோ இந்த டூல் பாக்ஸ்ல ஸ்லைடர் டூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஆக்டிங் ஆஸ் ஏ வேரியபிள். இதை கிளிக் பண்றேன். இதுல நிறைய சப் டூல்ஸ் வருது. நம்ம ஸ்லைடரை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸ்லைடர் டூலை கிளிக் பண்ணி நான் என்ன செய்யறேன், கிராஃபிக்ஸ்ல கிளிக் பண்றேன். இப்போ ஏற்கனவே நம்பரை பார்த்துட்டோம் நம்ம. ஏன்னா நம்பரும் இப்போ வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு வேரியபிளாகவும் எடுத்துக்கிறோம், ஆங்கிளாவும் நம்ம வேரியபிளாக எடுத்துக்கிறோம். அதனால இப்போ நம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டதுனால இப்போ ஆங்கிள் ஸ்லைடர் வேணும். அதனால ஆங்கிள் ஸ்லைடர் வேணுன்றதுனால இந்த ஆங்கிளை கிளிக் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஆங்கிளை கிளிக் பண்ணிக்கிறோம். ஆங்கிளை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 360, இன்க்ரிமெண்ட் 1ன்னு டிஃபால்ட்டா வந்துடும். ஓகே சார். இப்போ வந்து இது ஓகே சொல்றேன். அப்ப ஆல்ஃபான்ற பேர்ல ஆங்கிள் டூல் ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிள் ஸ்லைடர் கிரியேட் ஆயிடுது. ஸோ இங்க என்னன்னா ஆல்ஃபான்றது ஒரு வேரியபிள். இட் டேக்ஸ் த ஆங்கிள் வேல்யூ ஃப்ரம் 0 to 360 டிகிரி. அதான் மீனிங். ஓகே சார். இதை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அக்யூட் ரைட் ஆங்கிள் எப்படி டீச் பண்ணலாம், அவ்வளவுதான் சார். இதை வச்சு எப்படி ஆங்கிள் டீச் பண்ணலாம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து வெவ்வேறு இடத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஆங்கிள் டீச் பண்றதுக்கு நேர ஆங்கிள் டூல் போறோம். ஆங்கிள் வித் கிவன் சைஸ் ஆங்கிள் டூல் போறோம். ஆங்கிள் வித் கிவன் சைஸை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இதுல இங்க ஒரு கிளிக் பண்றோம். கிராஃபிக்ஸ்ல அப்படியே டிராக் பண்றோம். இன்னொரு கிளிக் பண்றோம். சார் ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்றதுக்கு 2 பாயிண்ட் வரணும் இல்லைங்களா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. சார் ஏன்னா ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்றதுக்கு மினிமம் 2 பாயிண்ட் வேணும் இல்லைங்களா? 3 பாயிண்ட் இருந்தால் ஆங்கிள் கிரியேட் ஆகும். தேர்ட் பாயிண்ட் அதுவா எடுத்துக்கும். அதனால பாருங்க, ஆங்கிள் டூல் போறேன். ஆங்கிள் வித் கிவன் சைஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் வியூல ஒரு கிளிக் பண்றேன். அப்படியே மவுஸை டிராக் பண்ணிட்டு இன்னொரு முறை கிளிக் பண்றேன். அப்ப 2 பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது கேட்கும் ஆங்கிள் வித் கிவன் சைஸ் விண்டோ. அப்ப இதுல 45 கொடுத்தா ஃபிக்ஸட் ஆங்கிளா எடுத்துக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த ஆங்கிளை வந்து ஸ்லைடர் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்றோம். அதனால இந்த 45 டிகிரி பதிலா ஆல்பான்னு கொடுக்குறோம். இங்க என்ன இருக்கு, ஆல்பா. இந்த ஆல்பாவை கொடுக்குறோம். பாருங்க, ஆல்பான்னு வந்துருச்சுங்களா? அப்ப இந்த ஆல்பானுடைய வேல்யூ இந்த இடத்துல சேஞ்ச் ஆக ஆங்கிள் வரும். அப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப பாரு 40 இருக்கீங்களா? இங்க 40 வந்துருச்சா? சரி, ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த லைன் செக்மெண்ட் மூலமா காமிக்கணும். அப்ப என்ன செய்யறோம், இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்றோம். ஜாயின் பண்ணோம். ஓகே. ஆமா சார், வேற ஒண்ணும் இல்லை சார். அதுக்கு என்ன 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணா நம்மளுக்கு லைன் டூல் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். இந்த ஐடியா வந்து எல்லா இதுக்கும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜாயின் பண்றோம். மறுபடியும் இங்க ஒரு கிளிக் பண்ணி இங்க ஜாயின் பண்றோம். இப்ப பாருங்க, இப்ப வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஆங்கிள் வந்து 0ல இருந்து 360 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் சொல்லலாம். இதை மூவ் பண்றோம். ஓகே 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 சார். थैंक यू சார். சரிங்க சார், நாளைக்கு இந்த ஆங்கிள் டூலை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு இன்னொரு டூல் இருக்கு, இன்புட் பாக்ஸும் டெக்ஸ்ட் பாக்ஸும். அது நாளைக்கு பார்க்கலாம் சார். ஓகே, थैंक यू சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
சைமல்டேனியஸா 2 ஸ்லைடர் டூல் ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணீங்க. அது அது திரும்ப சார் எப்படி மேடம்? எதுல இன்னொரு 2 ஸ்லைடர் டூல் ஒன்னு மட்டும் யூஸ் பண்ணீங்க இல்லையா? ஒரே ஒரு டைம் 2 ஸ்லைடர் டூல் ஒரே டைம் யூஸ் பண்ண மாதிரி வந்தது. ஆமா மேடம். சார் சர்க்கிள்லையா? ஆமா மேடம். அப்படி யூஸ் பண்ண முடியுமா? முடியும்னா வேற வேற டூலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா, நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல அந்த ஸ்லைடரை எங்க லிங்க் பண்றோமோ அது மட்டும் கண்ட்ரோல் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இந்த ஆங்கிளுக்கு வந்து ஆல்பான்ற இது பண்ண நான் இன்னொரு ஆங்கிளுக்கு கிரியேட் பண்றேன் பாருங்க. இன்னொரு ஸ்லைடர் பாருங்க, இன்னொரு ஸ்லைடர். இப்ப ஏற்கனவே பாரு ஆங்கிளுக்கு போறோம். ஏற்கனவே இங்க ஆல்பான்னு இருக்கா, நான் பீட்டான்ற ஸ்லைடரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் பீட்டா வந்துருச்சுங்களா? இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் கூட ஃபார்ம் பண்ணலாம். ஆங்கிள் பேஸ் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட் ரிலேட் பண்றோமோ அதை நம்ம கொண்டு வந்துடலாம். இப்ப இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம்னா, இந்த சென்டர்ட் ஆஃப் ட்ரையாங்கிள், ஆர்த்தோ சென்டர்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா லாயர் கிளாஸ்க்கு, அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே அதே மாதிரி பாருங்க, ஆங்கிள் டூல் போறோம், ஆங்கிள் வித் கிவன் சைஸ் யூஸ் பண்றோம். இங்க ஒரு கிளிக்கு, இங்க ஒரு கிளிக்கு. இப்ப வந்து என்ன செய்யணும், இங்க முன்ன ஆல்பான்னு கொடுத்தோம். இப்ப என்ன செய்யறோம், இந்த ஆங்கிளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பீட்டான் கொடுக்க போறோம். நீங்க எத்தனை ஆங்கிள் டூலானா யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர் ஸ்லைடராவது, சாரி பீட்டா பீட்டான்னு வருதுங்களா? கிளிக் பண்றேன், வந்துருச்சுங்களா? இப்ப அதே மாதிரி லைனை ஜாயின் பண்றேன், சி டி, அதே மாதிரி டி இ. பாருங்க, இதை பண்ணும்போது இது மூவ் ஆகும். இதெல்லாம் எங்க அப்படியே நாம கொண்டு போனா, வடிவத்த முக்கோணங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆங்கிள் சைடு ஆங்கிள், சைடு ஆங்கிள் சைடு. ஸோ அந்த மாதிரி இடத்துல 2 ட்ரையாங்கிளை டிரா பண்ணலாம், 2 ஆங்கிளை டிரா பண்ணலாம். இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை கண்ட்ரோல் பண்ணும்போது இது, இதை கண்ட்ரோல் பண்ணும்போது இது. இப்போ 2 அனிமேட் பண்றோம் பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் ஆகும். அப்ப நம்ம இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம், ஓனா டிசைன் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் இது வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் கான்செப்டோட அசோசியேட்டட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. மேக்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சா இது, இந்த டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சா நம்ம அனிமேஷன் கிரியேட் பண்ணலாம், எந்த அப்லெட்டும் கிரியேட் பண்ணலாம். இப்போ இது ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சேவ் பண்ணி வச்சதுக்கு பேரு அப்லெட். நாம ஒண்ணு தயார் பண்ணிட்டோம், அது பேரு அப்லெட், ஜியோஜெப்ரா அப்லெட். அவ்வளவுதான் சார். அப்ப சைமல்டேனியஸ்ல 2 இல்ல 3 கூட 4 கூட நம்மளோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து நம்ம மாத்திக்கலாம். 100 நீங்க 200 ஸ்லைடரை கிரியேட் பண்ணலாம் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நாளைக்கு வந்து மேடம் ஜியோஜெப்ரா வெப்சைட்ல அந்த இதுல வந்து அவங்கள லட்சக்கணக்கான இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஜியோஜெப்ரா ஃபாரம் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நாம எடுத்துக்கலாம். இது வந்து ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதுனால சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே வேர்ல்டு ஃபுல்லா கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எடுத்து ரீயூஸும் பண்ணலாம், ரீமாடிஃபையும் பண்ணலாம். ஸோ டீச்சிங் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் ரைட் ஃப்ரம் 6th to யூனிவர்சிட்டி லெவல், ஜியோஜெப்ரா இஸ் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். அதான் சில ஸ்டேட்ல கேரளாவிலலாம் +2 மேக்ஸுக்கு ப்ராக்டிக்கலாக வச்சிருக்காங்க, 40 மார்க் ப்ராக்டிகல் மார்க். இப்போ நாங்களும் முதுகலை ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டிருக்கோம், மாதிரி ப்ராக்டிகல் மார்க் வைங்க +1 +2 யூசிங் ஜியோஜெப்ரான்ட்டு. பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. சார் இப்ப சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒரு 2 ஸ்லைடர் கொடுக்குறோம்ல சார், ஒரு ஸ்லைடரை வச்சு இன்னொரு ஸ்லைடர் வந்து லிங்க் பண்ண முடியுமா சார்? பண்ண முடியும். லிங்க் பண்ணா அது சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சார், நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ லிங்க் பண்ணலாம். இப்ப லிங்க் பண்ணலாம் சார், ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இதுவே என்ன செய்யலாம், இங்க இருக்கு இல்லைங்களா? இப்ப இதை எடுத்து இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலீட் பண்றேன், ஆங்கிள் வித் கிவன் சைஸா பாரு. இங்க சும்மா எப்படி லிங்க் பண்றதுன்னு சொல்றேன். இங்க இது பண்ணி இங்க கிளிக் பண்றேன், இப்ப பீட்டான் கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி நம்ம இதுதான் திங்க் பண்றதுதான். இப்படி இருக்கீங்களா? அப்ப பாருங்க, இதுவும் ஜாயின் பண்றோம். சும்மா ஒரு மாடல்.
இது இப்ப இது ரெண்டும் ஒண்ணா லிங்க் ஆயிருக்கு, இதுவும் லிங்க் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த சில சமயத்துல வந்து இந்த டேலண்டட் எக்ஸாம்க்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் லிங்க் பண்ணி காமிப்பாங்க. இது வந்து இந்த இந்த பேரலல் லைன் பைசெக்டிங் பை லைன், அந்த இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். நாம திங்க் பண்ற பாருங்க, ரெண்டு அனிமேட் பண்றோம், சும்மா இது ஒரு சின்ன ஒரு மாடல். ஸோ நீங்க எப்படி நீங்க திங்க் பண்றதா சார். இப்ப நீங்க மேக்ஸ்ல ஒரு சம் போட தெரிஞ்சா நம்ம என்னென்ன செய்யலான்றத நீங்க அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுல இட் இஸ் அப்படியே பேரலலா மேக்ஸோட இருக்கும். தேங்க்ஸ் சார். சார் ஒரு ஆங்கிள் டூலும் ஒரு லைன் டூலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸ்லைடர்ல? ஓகே ஓகே ஓகே. ரெண்டு ஒரே டைப்பா வேண்டியது இல்ல, வேற கூட இல்ல நமக்கு தேவைங்கிற பட்சத்துல. ஆமா. இப்போ ஒண்ணும் இல்லைங்கம்மா, இப்ப உதாரணத்துக்கு இது வந்து டிஸ்டன்ஸ் தானே. இந்த டிஸ்டன்ஸ நம்பர் டூல், லைன் டூல் இருக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா, இந்த டூல் இப்ப சர்க்கிள் டூலே யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் சேஞ்ச் ஆகுற மாதிரி ரெண்டும் அட் ஏ டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எங்க எப்படி வச்சாலும் யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல நம்பர் யூஸ் பண்றோமோ, லென்த் யூஸ் பண்றோமோ, அந்த இடத்துல நம்பர் ஸ்லைடர், ஆங்கிள் யூஸ் பண்ற இடத்துல ஆங்கிள். அவ்வளவுதான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்க மேடம். சார், இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம அத காப்பி பண்ணி நம்ம பவர் பாயிண்ட்ல அது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியுமா? யூஸ் பண்ணலாம் மேடம். இதுல என்னன்னா, பவர் பாயிண்ட்ல அனிமேஷன் ஒரு பகுதி வருது இல்லையா? ஆமாங்க சார். அங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் 1 by 1 எடுத்தும் பண்ணலாம். அது வந்து பவர் பாயிண்ட்னுடைய அந்த வெர்ஷனை பொறுத்து. ஓ சரி சரி சரிங்க சார். நாம வந்து அந்த அனிமேஷன் பவர் பாயிண்ட்ல அனிமேஷன் லிங்க் பண்றோம் இல்லீங்களா? ஆமாங்க சார். அந்த இடத்துல இத லிங்க் பண்ணிக்கலாம் மேடம், ஜியோஜிப்ரா. ஓகே சார். இதுல பண்ண நம்ம அனிமேஷன்ல அப்படியே அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்களா? அது கொஞ்சம் பாக்குறேன் மேடம். அது லிங்க் மூலமா தான் பண்ண முடியும். அதுல உட்கார்றதா என்னன்னு கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ணல. ஓகேங்க சார். ஓகே, थैंक यू சார். थैंक यू. இத நம்ம சேவ் பண்ணா நேரா போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டா சேவ் உட்காந்துட்டா இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். டீச்சிங் கொஸ்டினுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த உதாரணத்துக்கு இந்த கிரிட் இருக்கு இல்லைங்களா, கட்டம் கட்டமா, இதை வந்து நீக்கிடலாம். நீக்கிட்டா கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். சரி சொல்லுங்க மேடம். பவர் பாயிண்ட்ல ஆடின்ஸ்ல ஜியோஜிப்ரா இருக்குங்க சார். ஆமா மேடம். அதே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார் பவர் பாயிண்ட்ல மேடம். பவர் பாயிண்ட்ல இந்த அளவு, ஏன்னா இது ஸ்பெஷலா டிசைன்டு ஃபார் மேக்ஸ். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இது சார் பவர் பாயிண்ட்ன்றது அதனுடைய லைன் வேற. இவ்வளவு ஆப்ஷன் ஜியோஜிப்ரா இருக்குங்க சார் மேடம். ஆடின்ஸ்ல இருக்கு. நம்ம அங்க போய் பண்றது போல இங்க பண்ணிட்டு அப்படியே பண்ணி அங்க சேவ் பண்றோம். சேவ் பண்ணிக்கலாம். அதான் அந்த இன்செட்ல போய் பண்ணா கட்டாயம் வந்துரும். ஓகே சார். சார் அந்த கிராஃப் ஷீட் எப்படி சார் ரிமூவ் பண்ணீங்க? ஒண்ணும் இல்லைங்க சார், ஆஃப் ஆன் மாதிரி தான். இப்போ வந்து இதுதானே, இதை வச்சு ரைட் கிளிக் பண்றோம். ஓகே சார். ஒரு முறை இப்போ ஆக்சிஸ் வேணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிளிக் பண்றோம், வந்துருமா? அதே மாதிரி ரைட் கிளிக் வச்சு ரைட் கிளிக் பண்றோம். கிரிட் வேணும். கிரிட் வந்துருச்சுங்களா? இன்னொரு முறை பண்ணா இப்போ வேண்டாம்னா அதே மாதிரி மவுஸ் இது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணா கிரிட் போயிடும். அதே மாதிரி இன்னொரு முறை பண்ணா ஆக்சிஸ் போயிடும். ஓகே. क्वेश्चन கேட்டவங்க சார் ஒரு நிமிஷம். சரி மேடம். இந்த क्वेश्चन கேட்டவங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. क्वेश्चन கேட்டது மியூட் பண்ணிருங்க சார். அது ஒண்ணும் யாருக்குமே கேட்காத, பிரயோஜனமே இல்லாம போயிடும். அந்த சவுண்டா இருக்கு. மத்தவங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. क्वेश्चन கேட்டவங்க கூட மியூட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சார் சொல்றது எல்லாத்துக்கும் கேட்கும். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில பாத்தீங்கன்னா கானிக்ஸ் ஜெனரல் பார்ட் பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு லைன், மூவிங் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சொல்றோம் இல்லைங்களா? ஆமா ஆமா மேடம். அந்த மூவிங் பாயிண்ட் போகும்போது அந்த கர்வ் வந்து அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ண முடியுமா ஜியோஜிப்ரால? கட்டாயம். பாருங்க, அதுக்கு தான் ட்ரேசிங் த பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதை என்ன பண்றேன், இப்போ ட்ரேஸ் ஆகணும்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை அனிமேட் பண்ணி ட்ரேஸ் பண்ணணும். சரிங்க சார். இப்போ வந்து ட்ரேஸ் ஆன் அப்படின்னா அது அப்படியே இதாகும். பாருங்க, இந்த பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்றேன். இப்போ ஏ டேஷ்ன்றது
ட்ரேஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. சரிங்க இது சார். கொடுத்துட்டு அனிமேட் பண்ற பாருங்க. அதான் ட்ரேஸ். ஓகேங்க சார். ஓகே ஓகே சார். அதான் சார் டூல்ஸ் அப்படியே போக போக இந்த பேசிக் தெரிஞ்சுட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம பாட்டு நிறைய வரும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதான் பர்டிகுலரா ஹையர் செகண்டரி அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷனுக்கு பெஸ்ட் டூல் சார். இந்த கண்டிப்பாங்க சார். இன்டகிரேஷன்ல ஏரியா between the curve and x axis between the ordinate, அதுல வந்து ஏரியா ஆஃப் த ரீஜியன் வந்துலாம் இதெல்லாம் நல்லா இருக்கு சார். எல்லாம் ஒரு 100 அப்லோட் கிரியேட் பண்ணி டிக்ஸா டிஎன்டி அப்லோட் பண்ணியிருக்கோம் சார். நாங்க பாருங்க நல்லா இருக்கும். ஒரு 100 வரையும் பண்ணியிருக்கோம் +2 மேக்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் வீட்ல ஜியோஜிப்ரா கிரியேட் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் போடும்போது அங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்மா சார்? எதுல சார் ஸ்கூல்ல இப்ப சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்மா ஸ்கூல்லயும்? இல்ல சார், நீங்க உங்க ஓன் லேப்டாப் ஆன்லைன்ல பண்றதுல ஆஃப்லைன் தானே பண்றோம். நீங்க எதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அங்க போய் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இல்ல சார், இப்ப நம்ம இப்ப வீட்ல ஒரு லேப்டாப் இருப்பீங்க, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவீங்க தானே? சரிங்க சார். சரிங்க சார். அங்க இருக்கிற லேப்டாப்னா அங்க ஸ்கூல்ல ஏதாவது காமன் லேப்டாப் இருந்துச்சுன்னா அதுல இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஓகே சார். ஆமா, இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் சார். சார் மேடம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஹலோ ஹலோ சார். ஓகேங்க சார். சார் ஓகே, நாளைக்கு பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் சார் வந்து ஒரு எச்எம்மா இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அவர் பல வேலைகளையும் வச்சுட்டு தான் நம்மகிட்ட பேசுறாங்க. இப்போ நீங்க ஏதாவது இது அவர் எடுத்து ரிப்பீட்டேஷன் வேணும்னா நான் இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இதை வந்து யூடியூப்ல அதை ரீட் பண்ணிக்கோங்க, திரும்ப பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க, அல்லது நாளைக்கு செஷன்ல கூட கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். Thank you, sir. Thank you all. Thank you all participants. See you tomorrow. Bye. Thanks madam. Thank you sir. Thank you.